இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக வேலை அளித்து சம்பளம் வழங்கி அந்த குடும்பங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீக்குளித்த பாசிக்கு ஊழியரை பார்த்தபின் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுவை வில்லியனூரில் தீக்குளித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாசிக்கு ஊழியரை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். பின்னர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் சம்பளம் வழங்காததால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் நடத்த வழியில்லாமல் தவிக்கின்றனர். இதுபோன்று ஏற்கனவே 2 பேர் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். எனவே முதல்வர் உடனடி நடவடிக்கை எடுத்து சம்பளம் வழங்கி அந்த குடும்பங்களை காப்பாற்ற முன்வர வேண்டும். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு சட்டசபையில் அறிவித்தது போல் மீண்டும் பணியினை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் காங்கிரஸ் போராடும் என்றும், ரேஷனில் தரமான அரிசி, முதியோர் பென்ஷன் போன்ற அனைத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். தீக்காயங்களோடு இங்கே சிகிச்சைக்காக வந்திருக்கின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்தித்தோம். அவருடைய மனைவியை சந்தித்தோம். அவர் பேசிக் நிறுவனத்திலே மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருக்கிறார். 11 ஆண்டு காலத்துக்கு மேல் அவர் அங்கே பணிபுரிந்திருந்தும் கூட சுமார் 10 மாதங்களுக்கு மேல் அவருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் மன வருத்தத்தோடு அவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கிறார். இவர் கடவுளுடைய புண்ணியத்தால் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிழைத்துக் கொண்டார். இனிமேல் புதுவை மாநிலத்தில் தற்கொலை முயற்சி, வேலை இல்லாமல் உள்ள தற்கொலை முயற்சி, பணம் கொடுக்காதனால், வேலை சம்பளம் கொடுக்காதனால் உள்ள தற்கொலை முயற்சி எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு புதுவை மாநிலத்தில் வேலையிலிருந்து எடுத்தவர்களை உடனடியாக வேலைக்கு வைக்க வேண்டும். அதே போல சம்பளம் கொடுக்காமல் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு உடனடியாக கொடுத்து தினக்கூலி ஊழியர்களுக்கும் மற்றும் அந்த 12 வருடம் 13 வருடம் வேலை செய்தவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்கள் அறிவித்திருந்த முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி மீனவ பஞ்சாயத்தாருடன் அதிகாரிகளின் சமரச கூட்டம் நடந்தது. புதுவையில் தானே புயலில் சேதமடைந்த விசைப்படகுகள், FRP படகுகளுக்கு முதல்கட்ட நிவாரணம் வழங்கப்பட்ட நிலையில் ஃபைபர் படகு மற்றும் கட்டுமர படகுகளுக்கு அறிவித்தபடி நிவாரணம் வழங்காததால் முதல்வரிடம் மனு அளித்தும் பலனில்லாததால் மீனவர்கள் 23ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுடன் சமரச கூட்டம் ரோஸ்மா திருமண மண்டபத்தில் நடந்தது. இதில் வருவாய்த்துறை சார்பில் தாசில்தார்கள் ரமேஷ், தில்லைவேல், காவல்துறை சார்பில் SP-க்கள் ராமராஜு, பழனிவேல், சிவதாசன், தெய்வசிகாமணி, மீன்வளத்துறை சார்பில் இயக்குநர் ராமலட்சுமி மற்றும் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள், மீனவ பஞ்சாயத்தார்கள், ஃபைபர் படகு மற்றும் கட்டுமர படகு உரிமையாளர்கள் கலந்து கொண்டு அறிவித்தபடி நிவாரணத்தை ஏன் வழங்கவில்லை என மீனவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதற்கு அதிகாரிகளிடம் பேசி நிவாரணத்தை பெற்றுத்தர முயற்சிப்பதாகவும், அரசுக்கு எதிராக முழு அடைப்பு போராட்டம் வேண்டாம், மேலும் முதல்வருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் உறுதியளித்தனர். இதனை ஏற்று மீனவர்கள் கலைந்து சென்றனர். ஆனால் போராட்டத்தை கைவிடுவதாக உறுதி கூறவில்லை. புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் வெடிகுண்டு வீசி வாலிபர் கொலை செய்யப்பட்டார்.
மற்றும் ஒருவர் படுகாயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது நண்பர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுவை கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த ஜெகதீசன் மற்றும் அவரது நண்பர் துரைசாமி இருவரும் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பெருங்கலூர் அரிசி ஆலை அருகே 2 மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் ஜெகதீசன் மீது வெடிகுண்டை வீசிவிட்டு அரிவாளாலும் வெட்டிவிட்டு தப்பியோடியது. இதில் ஜெகதீசனின் வலதுகை தோள்பட்டை சிதைந்தது மற்றும் துரைசாமிக்கு மூக்கு கையில் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அங்கு விரைந்து வந்து உயிருக்கு போராடிய இருவரையும் கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே ஜெகதீசன் உயிரிழந்தார். துரைசாமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் நண்பர்கள் உறவினர்கள் திரண்டு அங்கு வந்த எஸ்பிக்கள் ராமராஜு, தெய்வ சிகாமணி மற்றும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஐஜி சர்மா, தெற்கு எஸ்பி பழனிவேலு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மற்றும் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இதனால் கரிக்கலாம்பாக்கத்தில் பதற்றம் நிலவுவதால் கடைகள் அடைக்கப்பட்டன. மேலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் விடுபட்டவர்களுக்கு புயல் நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்று குரும்பாப்பேட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடந்த பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை உசுடு சட்டமன்ற தொகுதி குரும்பாப்பேட்டில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கோலப்போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா குரும்பாப்பேட்டு சமுதாய நலக்கூடத்தில் என்ஆர் நற்பணி மன்ற தலைவர் சத்யசீலன் தலைமையில் தொழிலதிபர் குணசேகரன் முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் பங்கேற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் முன்னிலையில் வழங்கி பேசுகையில் புதுவையில் விடுபட்டவர்களுக்கான தானே புயல் நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்றும் ஆதிதிராவிட நலத்துறை ஆதிதிராவிட மக்களுக்கு கல்வீடு கட்ட 4 லட்சம் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் மற்றும் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மற்றவர்களுக்கு 2 லட்சம் உதவித்தொகை வழங்கும் திட்டமும் விரைவில் வழங்கப்படும் என்று பேசினார். விழாவில் இளைஞர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர், மாணவ மாணவிகள், என்ஆர் நற்பணி மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் ராஜாராம் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாட்டினை மக்கள் முதல்வர் என்ஆர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடந்த கொசு தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரத்தை வழங்கினார். புதுவை இந்திரா காந்தி சிலை சந்திப்பில் அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொதுப்பிரிவு சார்பில் கொசு தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமையில் தகவல் தொடர்பு குழு தலைவர் ஜானகிராமன் முன்னிலையில் மண்டல அமைப்பாளர் திருநாவுக்கரசு வரவேற்பு உரையுடன் துவங்கியது. கலை வரவேற்பு குழு தலைவர் லட்சுமி நோக்க உரையினையும் மாநில இணைப்பு அலுவலர் கருத்துரையினையும் வழங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கொசு தடுப்பு விழிப்புணர்வு பற்றிய துண்டு பிரச்சுரத்தை வழங்கினார். நிறைவில் மண்டல அமைப்பாளர் கதிரேசன் நன்றி கூறினார். புதுவையில் பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக 4 வாக்குச்சாவடிகளில் நடந்தது. பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் 2 கட்டமாக நடத்த முடிவு செய்யப்பட்டு அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு புதுவையில் 4 வாக்குச்சாவடிகளில் நடந்தது. இத்தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலா சர்கோஜி உள்பட 10 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், பிரான்ஸ் நாட்டின் அடையாள சான்றிதழ், பிரான்ஸ் தேசிய அடையாள அட்டை, கான்சுலா கொடுத்த அடையாள அட்டை, பிரான்ஸ் வாகன ஓட்டுநர் அட்டை, ராணுவ அடையாள அட்டை போன்றவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்து பிரெஞ்சு கான்சுலா வாக்குச்சாவடி எண் 1, 2லும் செயின்ட் லூயி வீதியில் உள்ள பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் அலுவலக வாக்குச்சாவடியிலும் ஆர்வமாக வந்து வாக்களித்தனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. இன்னைக்கு முதல் சுற்று ஜனாதிபதி தேர்தல் பிரான்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மக்கள், பிரெஞ்சு மக்கள் ஆர்வமாக ஓட்டளித்து வருகிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஒரு மாற்றம் தேவை என்று. ஏனாக்கால் இப்போது சூழ்நிலையில் ஆட்சி ஒழுங்காக இல்லாத தொட்டு ஒரு மாற்றம் தேவை என்று நிறைய பேர் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் பாண்டிச்சேரி, காரைக்கால், சென்னையை சேர்த்து 6 வாக்குச்சாவடிகள் உள்ளன. புதுச்சேரியில் மட்டும் 4 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. காலையிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிறைய பேர்
வரிசையில் நின்று அவர்கள் கடமையை, ஜனநாயக கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் நாசா ஆராய்ச்சி கழகத்திற்கு சென்று ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து வெற்றிகரமாக புதுவை திரும்பிய மாணவிகளுக்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா நிதி உதவி வழங்கி பாராட்டினார். புதுவையை சேர்ந்த திவ்யா, தியானா, செல்லினா ஆகிய மாணவிகளின் ஆய்வு கட்டுரைகள் அமெரிக்க நாசா ஆராய்ச்சி கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது தொடர்பாக அமெரிக்கா சென்ற மாணவிகளுக்கு முன்னதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா நிதி உதவி அளித்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து புதுவை திரும்பிய மாணவிகள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களை அவர் மீண்டும் நிதி உதவி வழங்கி பாராட்டினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் சார்பில் புற்றுநோய் வலிநீக்கு சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் சார்பில் புற்று நோயாளிகளுக்கு வலி நீக்குதல் சிகிச்சை என்னும் தலைப்பில் தொடர் கருத்தரங்கு ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் நடந்தது. அதில் அவர் கருத்தரங்கை துவக்கி வைத்து புற்றுநோயில் வலியின்மை குறித்து பேசினார். தொடர்ந்து புற்றுநோய் மைய இயக்குநர் டாக்டர் ரெட்டி வரவேற்று பேசிய கருத்தரங்கில் முற்றிய நிலையில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வலி நீக்கு சிகிச்சை முறை ஒரு முக்கிய பங்கு என்பது குறித்தும் அவர்களுக்கு உளவியல், சமூக மற்றும் ஆன்மீக ரீதியாக ஆதரவு அளிப்பது என்பது பற்றியும் விளக்கப்பட்டது. கருத்தரங்கில் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் அரவிந்த், புதுடில்லி மோடி முந்தி உள்ளிட்ட பிற மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் பங்கேற்றனர். புதுவை கொம்பாக்கம் தனியார் நிறுவனத்தில் தொழிலாளியை இழிவாக பேசிய நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் கொம்பாக்கம் ஒதியம்பட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊழியரை இழிவாக பேசியதாகவும் அடிக்க கை ஓங்கியதாகவும் அதிகாரியின் மீது புகார் கொடுக்க காவல் நிலையம் சென்றபோது தரக்குறைவாக பேசிய அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தனியார் நிறுவன தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் இணைப்பு புதிய ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 2 யூனியன் இருக்குது. அதுல அவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க கம்பெனி யூனியன்ல. அவங்க எந்த வேலை இட்டாலும் அவங்க செய்யறாங்க. நாங்க வேலை செய்ய அந்த வேலை செய்யாம இல்ல, எங்களுக்கு என்ன வேலை முடியுமோ அந்த வேலை தான் நாங்க செய்ய முடியும். அதனால அவங்க சொல்ற வேலை செய்ய முடியாதுல்ல. ஒரு ஆளுக்கு எத்தனை மோல்டுன்னு நிரூபிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த வேலை தான் நாங்க செய்ய முடியும். அவங்க இஷ்டத்துக்கு இவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்யணும் எங்களுக்கு செய்ய முடியாது. இவங்க பேர் மகேஸ்வரி. இவங்க நாங்க போறப்ப இவங்கள அடிக்க வந்தாரு. அடிச்சவரு முருகா. அதை கேட்டதுக்கு மேனேஜ்மெண்ட் இதுவரைக்கும் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லல. புதுவை அருகே சூரமங்கலம் கூட்டுப்பாதையில் விடுதலை சிறுத்தைகளின் முப்பெரும் விழாவினை அமைப்பு செயலாளர் பாவாணன் பொன்விழா கொடியேற்றி துவக்கி வைத்தார். புதுவை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, எழுச்சி தமிழரின் பொன்விழா, கட்சியின் கொம்யூன் தலைமை அலுவலகம் திறப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா மலரவன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் முத்தமிழரின் வரவேற்பு உரையுடன் துவங்கியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைப்பு செயலாளர் பாவணன் கலந்து கொண்டு பொன்விழா கொடியினை ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அரசு வணங்காமுடி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிட தலையாரி பரிசுகள் அளித்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முதியோர்களுக்கு வேட்டி சேலை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் என நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொறுப்பாளர்கள், அணி துணை நிலைகளின் பொறுப்பாளர்கள், நகர கொம்யூன் செயலாளர்கள், முகாம் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நெட்டப்பாக்கம் கொம்யூன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்திருந்தனர். சம்பளம் வழங்காததால் தீக்குளித்த பாசிக்கு ஊழியரை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் மற்றும் அவருக்குண்டான முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுவை வில்லியனூரில் சம்பளம் வழங்காததால் தீக்குளித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாசிக் ஊழியரை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் நேரில் சென்று பார்த்து அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாசிக் நிறுவனத்தில் தற்போதைய ஆட்சியில் 11 மாத காலமாக சம்பளம் வழங்கவில்லை. இதுபோன்ற நிலை புதுவையில் எந்த காலத்திலும் இருந்ததில்லை என்றும், வறுமையின் காரணமாக மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மனமுடைந்த ஊழியர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதற்கான முழு பொறுப்பையும் அரசுதான் ஏற்க வேண்டும். இவ்வளவு மாதங்களாக சம்பளம் வழங்காமல் இருந்தால் அவர்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அரசு நிறுவனத்தில் இதுபோன்று இருப்பது வேதனை அளிப்பதாகவும்,
கிருஷ்ணமூர்த்தியை சென்னைக்கு கொண்டு சென்று அவருக்கு உண்டான சிகிச்சை அளித்து அதற்கான முழு செலவையும் அரசே ஏற்க வேண்டும் மற்றும் பிரச்சனையை பேசி தீர்த்து பாசிக்கில் சம்பளம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்த பேசிக் நிர்வாகத்தில் 11 மாசமா சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா ஊழியர்களுக்குமே இன்னொன்று 11 மாசமா சம்பளம் வரல அப்படின்ற மாதிரி பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த தற்கொலை முயற்சி அப்படின்னு மாதிரி இருக்கு. இந்த வீட்டில் பழைய சாதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி உடல்நலம் சரியில்லாத மனைவி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வேதனை தாங்காம அந்த நபர் இந்த கிருஷ்ணமூர்த்தின்றவர் தற்கொலை முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு. இது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அரசாங்கம் 11 மாசம் வேலை செய்யறவங்க எதையாவது ஒன்று கொடுக்கணும் இல்ல, ஒண்ணுமே கொடுக்காம இருந்தா எப்படி போறது? ஏன்னா சம்பளமே கொடுக்காத இருப்பாங்களா? சரி, சம்பளமே கொடுக்கல, ஏதாவது அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு ரைட்டு டோக்கனா நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோம், நாங்கள் பின்னால் பணம் வந்தால் பின்னால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாமே ஒன்றுமே கொடுக்காம இருந்தால் எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துறது? வராங்க, அட்டண்டன்ஸ் போடுறாங்க, எல்லாத்தையும் வேலை வாங்குறாங்க, வேலை வாங்கிட்டு சம்பளம் போடலன்னா ஒரு தனியார் கம்பெனினா இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? அவங்க தொழில் கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் வாதாடுவாங்க, அவங்களுக்கு சம்பளத்தை போடுவோம், நம்மளே அரசாங்கமே அவங்களுக்கு சம்பளம் கொடுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அரசாங்கத்தினுடைய ஒரு கம்பெனியில் இன்னும் அவங்களுக்கு சம்பளம் போடலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த ஒரு தற்கொலை முயற்சி தேவையில்லாத, இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கலாம் அவர், ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை அவரால் முடியாதனால இன்னைக்கு தற்கொலை முயற்சியில் இறங்கி இருக்கிறாரு. நாம் உடனடியாக இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா அவங்க மேல் சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகணும். மேல் சிகிச்சையில் அந்த பேர்ன்ட் ஆனவங்களை இட்டுட்டு போய் முதல்ல காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அந்த நபர் காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். அதனால காப்பாற்றி அந்த குடும்பத்தினுடைய ஒரு நிலையை மாற்றணும். அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். அதனால இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு எந்த இடத்துல சிறப்பு வசதி இருந்தாலும் அந்த அரசாங்க செலவிலேயே அவங்களுக்கு அந்த இடத்துக்கு இட்டுட்டு போய் அவங்களுக்கு மருத்துவ வசதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போது கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் உடனிருந்தார். மாநில அளவில் காங்கிரஸ் கட்சியை அழிக்க நினைக்கும் முதல்வர் ரங்கசாமி சோனியாவை சந்திக்க முயல்வது சுயலாப அரசியல் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், தேசிய அளவில் முரண்பட்ட கொள்கை வேறுபாடுகளுடைய தலைவர்கள் கூட ஒருவரை ஒருவர் பொதுநல பிரச்சனைகளுக்காக நாகரிகமான அரசியல் பண்பாட்டுடன் சந்திப்பார்கள். ஆனால் முதல்வர் ரங்கசாமி மாநில அளவில் காங்கிரஸ் கட்சியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட 5000 அரசு ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துவிட்டு 26,000 முதியோர் விதவை பென்ஷனை ரத்து செய்துவிட்டு பாராளுமன்ற ஜனநாயக விதிப்படி சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினட் அந்தஸ்துடன் கூடிய அலுவலகம் முறைப்படி ஒதுக்காமல் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் தொண்டர்களையும் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் முதல்வர் மறுபக்கம் டெல்லி சென்றபோது அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்திக்க முயற்சி செய்வது சுயலாப அரசியல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்திக்க முயற்சி செய்கிறார், மீண்டும் முயற்சி செய்கிறார். இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு சுயலாப செயல்பாடாகும். புதுச்சேரியில காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட 6000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியிலே வழங்கப்பட்ட முதியோர் விதவை பென்ஷன் 26,000 பேரை நீக்கிவிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் நாராயணசாமியினுடைய படம் அரசாங்க டைரியிலே புரோட்டோகால் பிரகாரம் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட வேண்டும். ஆனால் கடைசி பக்கத்தில் பிரசுரித்து அவமானம் செய்கிறார். அரசியல் சாசன சட்டப்படி பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய விதிமுறைப்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு சட்டப்பேரவை வளாகத்திலே அலுவலகம் ஒதுக்க வேண்டும், கேபினட் அந்தஸ்து கொடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை சட்டமன்றத்தில் முடக்க நினைக்கிறார். இப்படி நினைக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அன்னை சோனியா காந்தியிடம் சென்று ஒன்றும் தெரியாதவர் போல் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நினைக்கிறார். இது தவறு. இது அவருடைய அரசியல் தந்திரத்தினையும் அரசியல் பிழைப்புவாதத்தையும் வெளிப்படுத்துகிறது. பேசிக் ஊழியர் ஒருவர் 10 மாதம் சம்பளம் தராத காரணத்தால் தற்கொலை செய்வதற்காக தீர்க்குளித்திருக்கிறார், தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். பூர்ணாங்குப்பத்தைச் சேர்ந்த ராகவன் என்பவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார்.
அதன் பிறகு ஒருவர் உயிரிழந்து விட்டார். அரசு ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள். இந்த அரசு ஒரு ஈவு இரக்கமற்ற உயிர்ப்பலி வாங்குகிற ஒரு அரசாங்கமாகத்தான் செயல்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.